சினிமாவில தன்னுடைய வளர்ச்சியை வேகமா காட்டிட்டு இருக்க சமந்தா இப்ப பொது நிகழ்ச்சிகள்லயும் கலந்துக்கிறாங்க. அந்த வகையில தனியார் நிறுவன கிளை ஒண்ண மதுரையில ஓபன் பண்றதுக்காக அவங்கள சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு இருந்தாங்க. அதுக்காக மதுரை வந்த நம்ம சமந்தா காலையில யார் முகத்துல முடிச்சிட்டு வந்தாங்களோ தெரியல, அவங்களோட காரை அவங்களோட ரசிகர்களை குத்தி கிழிச்சு பயங்கர ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க. இதனால போலீஸ் தடியடி அப்படின்னு அந்த இடமே கொஞ்ச நேரம் ரணகலமா இருந்துச்சு. சமந்தா வராங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதும் அவங்கள பாக்குறதுக்காக வந்த ரசிகர்கள் கூட்டம் அவங்க அங்க போயிட போறாங்க, மேடையிலேயே இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி மேடைய லைட்டா உடைக்க ஆரம்பிச்சாங்க. இத பார்த்த சமந்தா திரும்ப போறாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் வேகமா வந்த ரசிகர்கள் அவங்க வந்த காருடைய டயரை குத்தி கிழிச்சிருக்காங்க. இதனால போலீசார் கொஞ்சம் கடுமையா நடந்துக்க வேண்டி இருந்தது. சமந்தாவை வேற கார்ல அனுப்பி வச்சாங்க. செலிபிரிட்டிஸா இருந்தாலும் சாதாரண பெண்ணா இருந்தாலும் ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ஒரு பாதுகாப்பே இல்லாம இருக்கு அப்படிங்கிறது தான் இப்ப உள்ள எல்லாருடைய கருத்து. இது ஒரு பக்கம் இருக்க, 3 நாளைக்கு முன்னாடி சென்னை நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல சுவாதி அப்படிங்கிற என்ஜினியர் கொல்லப்பட்ட சம்பவம் மக்கள் மனசுல பரபரப்பு ஏற்பட்டாலும் எல்லாருடைய மனசுல கோபத்தையும் விதைச்சிருக்கு. அதாவது ஒரு பெண்ணை இந்த மாதிரி ஒரு ஆள் குத்தி சாகடிக்கிற வரைக்கும் எல்லாரும் கை கட்டி வேடிக்கை பார்த்தது ரொம்பவே கண்டிக்கத்தக்கது. அப்படின்னாலும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு சினிமாவும் ஒரு பெரிய காரணமா இருந்துட்டு இருக்கு. சினிமாவில காதலி காதலனோட காதலுக்கு ஓகே சொல்லலன்னா காதலன் அந்த காதலிய துன்புறுத்துறது, இந்த மாதிரியான காட்சிகள் எல்லாம் பார்த்து இளைஞர்கள் அவங்க மனசுக்குள்ளார தங்களையும் ஒரு ரியல் ஹீரோவா நினைச்சிட்டு இந்த மாதிரியான காரியங்களை அரங்கேற்றுறாங்க அப்படின்னு பொதுமக்கள் நிறைய பேர் கருத்து சொல்லியிருந்தாங்க. நிகழ்ச்சி தொகுப்பாளனி நடிகையுமான லட்சுமி ராமகிருஷ்ணன் இந்த கருத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட சொந்த கருத்தையும் பதிவிட்டு இருக்காங்க. அவங்களோட கருத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா, சினிமாவில பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நியாயப்படுத்தப்படுது, பெண்களை மதிக்க ஆண்களுக்கும் சொல்லி தரணும், இனிமே மகளை மாதிரி மகனுக்கும் மரியாதையை சொல்லி தரணும், இந்த மாதிரியான செயல்கள் நமக்கு நடக்கிற வரைக்கும் அதை வேடிக்கை பார்க்காம தண்டனைகளை கடுமையாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீட்டில் 20 நாள் 30 நாள் 20 நாள் வீட்டில் இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் ஐ வில் நெவர் ஆஸ்க் ஃபார் அ சான்ஸ்.